ஆசாரியன் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆசாரியனை குறித்து நீங்க யாக்கோபு யாத்ராகமம் 20:24 வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் என்ன செய்தான்? செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆரோனுக்கு கட்டளை கொடுக்கிறார் யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். அவர் சொல்றாரு, அந்த பலியா சமான பலி செலுத்து, அந்த பலி செலுத்து, இந்த பலி செலுத்து சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பலி செலுத்துவது என்றாலே ஆராதனை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், இருந்தாலும் வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்றேன். பலி செலுத்துவது என்றாலே அது என்னதான் அவர் சொல்றாரு பாருங்க. நீ பலி செலுத்து, பலி செலுத்துறதுனால என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற, அந்த பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நான் வந்து என்ன செய்வேன்? ஒண்ணு ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆசாரி யாரோன்னு சொல்றாரு? ஆரோனுக்கு. ஆசாரியன் என்றால் அவனுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. என் முழு மூச்சு, என் முழு வேலை என்ன தெரியுமா? தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது. நீங்களும் நானும் என் அன்பான தேவனுடைய, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டான ஒரு கட்டளை அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டான நியமம் அல்ல. ஆசாரியன் என்று யாரெல்லாம் சொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான நியமம் இது. அவன் என்ன செய்யணுமா? பலி செலுத்தி அவரை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எபிரேயர் நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு செலுத்துங்கள் அப்படிங்கிறார். அதே எபிரேயர், எனக்கு என்னன்னு தெரியல, எபிரேயர் நிருபத்துல இருந்தா வசனம் வாசிங்க. ஆகையால் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, பாத்தீங்களா? ஸ்தோத்திர பலி அது என்னது? அது ஸ்தோத்திரம் என்பது என்னது? சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இந்த வசனத்து மூலமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்பது என்னது? அது பலி. ஸ்தோத்திரம் என்பது என்னது? அது பலி. அந்த நாட்கள்ல ஆசாரியன் காளைகளையும் ஆடுகுட்டிகளையும் பலியாக செலுத்தினான். இப்போ அந்த பலி மாறிவிட்டது. இப்ப அந்த பலி எல்லாம் எங்க வந்துட்டு தெரியுமா? ஸ்தோத்திர பலி, அவரை ஆராதிக்கும் பலி. ஆமென். அப்போ ஒரு ஆசாரிய, நீங்களும் நான், உங்க மேல என் மேலையும் ஆசாரிய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரிய அபிஷேகம் உனக்கு மேலையும் எனக்கு மேலையும் இருக்கிறது என்றால் நான் செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கணுங்க. ஹல்லேலூயா. நான் இங்க ஆராதிக்கிற சொல்ல, உங்க வாழ்க்கையில முக்கிய தொழில், முக்கிய காரியம் தேவனுடைய ஆராதனை நேரமா இருக்கணும். பிரதான நேரம் அதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேரம் அதான் இருக்கணும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அதுவா இருக்கணும். தேவனை ஆராதிப்பது. அல்லேலூயா. ஆசாரியனுடைய அடையாளம் அது. ஆசாரியன் எதற்காக அவன் நியமிக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? அவன் பலி செலுத்தும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. ஆராய்த்துக் கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக ஆசாரியனுடைய வேலை நீங்க எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். என்னாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 3:4. கொண்டு வந்த போது மரித்து போனார்கள். போதும் போதும். அடுத்த ஆசாரியன் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல பார்க்கிறோம், நாதாபும் அபியூவும் அவர் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். ஏன்? அந்நிய அக்கினி கொண்டாந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியனா உள்ள போற, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறவன் அவன் பரிசுத்தமா இல்லை என்றால், ஏதேனும் ஒரு தவறு காணப்படும் என்றால் அந்த இடத்துல என்ன செய்வான்? அவன் செத்து போயிடுவான். செத்து போனா அவனை எப்படி வெளியே கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கயிறு போட்டா, சங்கிலி போட்டு, அவன் ஏற்கனவே உள்ள போகும்போது எப்படிதான் அனுப்பிச்சு விடுவாங்க அவனை. அவனுக்கு ஒரு சங்கிலியை போட்டு அவனுடைய இடுப்புல நினைக்கிறேன் அவனுக்கு மணியை கட்டி விட்டு. ஏன்னா மணி எதுக்கு? சத்தங்க அவனை லாந்திக்கிட்டே இருக்கிறது, பழி செலுத்துறது, தூபம் காட்டுறது, அப்படி நடந்துகிட்டே செய்வான். பாத்தீங்களா? அந்த சத்தம் கேட்கணும். யாரும் இப்படி எட்டிலாம் மாத்திர முடியாது. திறதான், அது கதவுலாம் கிடையாது, திறதான். அக்கணி சும்மா இப்படி எட்டிலாம் மாத்திர முடியாது. அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சாம எட்டி பார்த்தவன். அதனால
ஆசாரியன் உள்ள உயிரோடு இருக்கானா எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் மணியை கட்டி கொண்டு உள்ள போவான். அவனுக்குள்ள அவன் இடுப்புல சங்கிலியை கட்டியிருப்பாங்க. ஒருவேளை மணி சத்தம் கேட்கலான்னா அந்த சங்கிலியை வச்சு சத்தம் கொடுப்பாங்க. சத்தம் இல்லைன்னா சங்கிலி உள்ள போயெல்லாம் பாடியை தூக்கிட்டு வர முடியாது. எவ்வளவு ஒரு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவன் எவ்வளவு ஒரு கனத்தை கொடுத்தார் பாருங்க. எனக்கு அருமையான உள்ளே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க ஜெபிக்கிற பொழுதெல்லாம், நீங்க ஆராதிக்கிற பொழுதெல்லாம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்குள்ள வருதுங்க. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உன்னிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். ஆவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை, பிள்ளையை போல உன்னிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் நன்றே என் நன்றே என் நன்றே தந்து ஆசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் அமர்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து ஆசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் நன்றே என் நன்றே என் நன்றே என் நன்றே என் நன்றே. Hallelujah.